கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோபேல் 2:25 எப்படி சொல்லுகிறது? நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆவியானவர் கொடுத்த வரங்களை இழந்திருக்கலாம், நன்மையான காரியங்களை இழந்திருந்திருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அந்த நாளில் நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி, அவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் யாருக்கு இழந்து போனதை திருப்பி கொடுப்பாரு? அவர் எப்போ கொடுப்பார் என்று சொல்லி பார்ப்போமானால் யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபு அந்த இருக்கிற தேசத்தில் எல்லாரை காட்டிலும் மிகவும் வசதி உள்ளவனாய், நல்ல ஐஸ்வர்யனாய், அவனுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு நன்மையாக இருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் பிசாசானவன் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகும்படியாக, எல்லாவற்றையும் அவன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் தன் பிள்ளைகளும் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் இழந்து போயும் தன்னுடைய சரீரம் அழுகி போன நிலைமையில் அவன் ஓட்ட வச்சு சுரண்டி கொண்டிருக்கிற நேரத்திலும் தன் கூட இருக்கிற மனைவி, ஏன் நீ உயிரோடு இருக்கிற, செத்து போனால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அப்படி தூஷணமாய் பேசுகிற நேரத்திலும் கூட யோபு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய கரத்திலிருந்து நன்மையை வாங்கின நான் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யோபுவாய் இருந்தான். அவன் ஒரு நாளும் கூட தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாய், உண்மையுள்ள மனுஷனாய், உத்தமனாய், அவன் நீதிமானாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய், தேவனை ஒருபோதும் அவனை மறக்காதவனாய், நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது. எல்லாவற்றையும் இழந்து போனாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு சொன்ன யோபுவினுடைய வாழ்க்கை முன்னிலைமையை பார்க்கலும் யோபுவினுடைய பின்னிலைமை, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, யோபுவை போல நமக்கு யாரும் இழப்பு வரல. யோபுவினுடைய வாழ்க்கையை போல் நம்ம சூழ்நிலை மாறலை. யோபுவினுடைய சரீரத்தில் இருந்த அந்த சரீரத்தினுடைய வேதனை போல் நம்மளுடைய சரீரத்தில் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம், சின்ன இழப்பு, சின்ன சந்தோஷம், சின்ன சமாதானம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம இழந்திருப்போம். ஆனால் அதுக்கு நம்மளுடைய ஜப வாழ்க்கை மாறி இருக்கும், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மாறி இருக்கும், விசுவாசம் மாறி இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நீ இழந்து போனதை நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்னா அவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில், அதே வசனத்தில், முழு வசனத்தை பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த கடந்த வருஷத்தில், கடந்த நாட்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் அவர் பட்சித்ததை போல எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தர் அது இந்த நாளில் அவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்காதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம், கர்த்தரை மாத்திரம் விசுவாசிப்போம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.